ஜம்மு காஷ்மீர் மாநில சட்டப்பேரவை தேர்தலில் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பிரதமர் மோடி பரப்புரை. டெல்லி முதலமைச்சராக நாளை மறுநாள் பதவியேற்கிறார் அதிஷி. புதிய அமைச்சரவை பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் திட்டத்தில் கோவில்களில் சேர்ந்தவர்கள் அவமதிக்கப்படுவதாக மருத்துவர் ராமதாஸ் புகார். ராமேஸ்வரம் மற்றும் கன்னியாகுமரி இடையே சுற்றுலா படகு சவாரியை தொடங்க தமிழ்நாடு கடல்சார் வாரியம் திட்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்ப்பு. நடைமுறை சாத்தியமற்றது என கருத்து. சென்னை மாநகராட்சிக்கு 60 லட்சம் ரூபாய் வரி செலுத்தாததால் நங்கநல்லூரில் உள்ள 2 திரையரங்குகள் மூடி முத்திரை. அடுத்த 10 நாட்களில் உதயநிதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என அமைச்சர் தாமோ அன்பரசன் தகவல். சத்துணவு முட்டைகளை விற்பனை செய்தால் குற்றவியல் நடவடிக்கை பாயும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை. பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் மின் உற்பத்தி மீண்டும் தொடக்கம். தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல்.